நேபாளத்துல நீங்க எடுத்துட்டீங்கன்னா, அங்க எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் கரப்ஷன். வேலைகள் கிடையாது. உள்ளூர் எக்கானமி குரோத்தே கிடையாது. வெளிநாட்டுல இருந்தது நீங்க வேலை செஞ்சு, அங்கிருந்து கொண்டு வரக்கூடிய பணத்துல தான் நீங்க வந்து வாழ்க்கை நடத்துறீங்க. அந்த வெளிநாட்டுலங்கிறது வந்து கல்ஃப் போறது மட்டும் இல்லாம, இந்தியா முழுமையிலேயும் எவ்வளவு பேர் நேபாளத்தை சேர்ந்தவர்கள் நம்ம சர்வசாதாரணமா செக்யூரிட்டி ஒர்க்ல இருந்து பல இடங்கள்ல நம்ம அவங்கள பார்க்கிறோம் இல்லையா? அப்ப அங்க உள்ளூர் எக்கானமின்னு ஒண்ணுமே கிடையாது. ஊழல் ரொம்ப அதிகம். அந்த வெறுப்பு என்ன ஆகுதுன்னா, அவங்க அரசுக்கு எதிராக போராடல, நாட்டுக்கு எதிராக போராடல. ஊழல் அரசியல்வாதிகளுக்கு எதிராக போராடி அவர்களுடைய ஒட்டுமொத்த சிஸ்டத்துக்கு கார்களை உடைக்கிறது, கட்டடத்தை உடைக்கிறது, ஆட்களை அடிக்கிறது. அது வந்து உடனடி வன்முறை ரிலீஸ்க்காக அவங்க பார்க்குறாங்க. அப்ப இந்தியால ஊழலே இல்லையான்னா, நிக்கமர நிறைந்திருக்கிறது. எல்லாரும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எதிர்க்கட்சிகள் இவங்கெல்லாம் வந்து இந்த லெஃப்ட் லிபரல்ஸ் யாரையெல்லாம் சொல்லலையோ அவங்களும் இங்க ஊழல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டில் நடக்காத ஊழலா, இல்ல வெஸ்ட் பெங்கால நடக்காத ஊழலா, அல்லது இன்றைக்கு கேரளால, அதாவது கம்யூனிஸ்டுகள் ரொம்ப ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லக்கூடிய அந்த கேரளால நடக்கிறது வந்து தங்க கடத்தல்ல இருந்து ஆரம்பிச்சு பலவற்றை பற்றி எக்கச்சக்கமான பிராதுகள் கொடுக்கப்பட்டு தான் வந்துட்டு இருக்கு.